Go down there, why not go down there? Go down there, why not go down there? Hello friends, welcome to DavidJames channel. Okay, so இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டெப் பார்க்க போறோம்னா Dandana Darna. Okay, so இந்த ஸ்டெப் வந்து ஆக்சுவலா கஷ்டமான ஸ்டெப்ஸ் தான். ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பெயின்னா நம்ம உட்கார்ற பொசிஷனே ஒரு பெயினான பொசிஷன் தான். ஓகே, காலை பெண்ட் பண்ணி உட்காரணும், அது பெயின். ரெண்டாவது ஃப்ளோர்லேயே லேண்ட் பண்ணி நம்ம அப்ஸ் டவுன் மாதிரி இல்லை, ஜம்ப் பண்ணி தான் டவுன் பண்ணணும், ஜம்ப் பண்ணி தான் அப் பண்ணணும். ஓகே, ஸோ ஜம்பிங் இருக்குது, இதுவுமே ஒரு டஃப் தான். இன்னொன்று டைமிங் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஓகே, ஸோ இவ்வளோ இருக்கே, இதையா நீ எடுத்திருக்க அப்படின்னு கேட்கலாம். நம்ம நண்பர் கேட்டார், அதனால் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ என்னால் தான் ஆட முடியாது, கொஞ்சம் பூஸ்டெல்லாம் வந்து நான் டெய்லி டான்ஸ் பண்ண மாட்டேன், அதனால் எனக்கு அவ்வளோவா இல்லை. பட் நீங்கள்லாம் நல்லா டான்ஸ் பண்ணுவீங்க, டெய்லி ஆடுறவங்களும் இருப்பீங்க, ஸோ நீங்கள் இதை ஈஸியாக பண்ணிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து நான் இந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே ஓகே ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து புரிஞ்சிருக்கோம். நம்ம டண்டனா டர்னா அந்த ஸ்டெப்ஸ் தான் தளபதியோட மூவிலேருந்து. ஓகே, குருவி படம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப்ஸ்களை போகிறதுக்கு முன்னாடி DavidJames சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போட வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ நான் எந்த வீடியோலுமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னது கிடையாது. ஆக்சுவலாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க, ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு எல்லாருமே ஃபுல்லாக பார்ப்பாங்க அப்படின்னு. ஃபுல்லாக பார்க்கணும் தான் ஆக்சுவலாக, பட் இது நம்ம எடுத்துருக்கிற கான்செப்ட் வந்து டான்ஸ். ஸோ டான்ஸுன்ற பட்சத்தில் இதுவே டுட்டோரியல் மாதிரி இருக்குன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபுல்லாக பார்ப்பாங்க நான் நம்புகிறேன். ஓகே, வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பொசிஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொசிஷன் வந்து உட்கார்றது தான் பொசிஷன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து உட்காந்துட்டு எப்படி சொல்லி கொடுக்குறது, கால்லாம் வலிக்கும், ஒன்று பொசிஷன் கரெக்டாக வராது. ஸோ நான் உட்காந்துட்டு பொசிஷன் எப்படி உட்கார்றதுன்னு சொல்லித்தரேன். நிற்கிறத வந்து அந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட் நின்றுட்டு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ உங்கள் பொசிஷன் எப்படின்னா இப்படி தான் உட்காரணும். ஓகே, ஸோ ரைட் சைடு பார்த்தா மாதிரி இப்படி உட்காந்துருங்க. ஸோ உங்கள் டோ வந்து மடங்கி இருக்கும், ரெண்டு லெக்குமே ரைட் சைடு பார்த்தா மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் பொசிஷன். ஸ்டெப்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவாங்க, அதனால் அதில் பொசிஷன் தெரியாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் நின்றுட்டு சொல்லித்தரேன். அசியூம் இந்த மாதிரி உட்காந்துட்டு தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து லெஃப்ட் ஹேண்டை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டை வச்சுக்கோங்க, இப்படி வச்சுட்டு டண்டனா. ஓகே, ஸோ இது எப்படி பண்ணோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் கவுண்ட் பார்த்துக்கோங்க. டண்டனா டண்டனான்னு பண்ணும்போது நீங்கள் உங்கள் இடுப்பை வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி கொண்டு போகணும். ஓகே, ஸோ இதுதான் கவுண்ட்டு. உட்காந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்படி உட்காந்துட்டு டண்டனா. ஓகே, ஸோ இதில் வந்து டண்டனா. ஓகே, நீங்கள் ஜம்பும் பண்ணலாம், காலை அப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் அப்படி ஹப் பண்ணி டண்டனா சொல்லிவிட்டு இது பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஆக நான் சொல்கிறேன், உட்காந்துட்டு எப்படி பண்ணணும். ஓகே, இப்படி உட்காந்துட்டு டண்டனா. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி தான். ஓகே, டண்டனா. ஓகே, இதுதான். ஸோ டண்டனா பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ என்ன பண்ணுவோன்னா இப்படி பொசிஷன் இருக்கா, ஓகே, இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி படுக்கணும். படுக்கக்கூடாது, உங்களோட ரெண்டு நீளுமே இப்படி வைக்கணும். என்ன பொசிஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி வைக்கணும். ஏன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து நான் நார்மலாக ஸ்லோவாலாம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் அப்படியே ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ணும்போது உங்களோட பொசிஷன் இப்படி இருக்கணும். ஓகேவா? இப்படி உட்காரலாம் கூடாது, நீல் வந்து இப்படி பொசிஷன் இருக்கணும், உங்கள் லெக் இப்படி இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பண்ணும்போது எப்படி இருக்குன்னா இப்படி வரும். ஸோ உங்களுடைய பேக் வந்து கீழே லேண்ட் ஆகாது, ரெண்டு நீல் முட்டி தான் வந்து லேண்ட் ஆகும், ரெண்டு லெக்ஸோட முட்டி நீ வந்து லேண்ட் ஆகிடும். லேண்ட் ஆகிட்டு அகைன் நான் இப்படி உட்காந்துரு, இதனால் ஓகே இப்படி வச்சு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்படி இருக்கா, டண்டனா டர்னா. ஓகே ஓகே ஓகே, டண்டனா டர்னா. ஓகே, ஸோ உங்களோட பொசிஷன் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓகே 1 2 3 4. ஓகே, எப்படின்னா இப்படி டண்டனா டர்னா. ஓகே, கவுண்ட் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி வச்சுட்டு 1 2 3 4. ஓகே, ஈஸி. ஸ்லோவாக நான் பாட்டோட சொல்கிறேன். டண்டனா டர்னா இப்படி வச்சுட்டு
டண்டனக்கா டர்னா. ஓகே, ஈஸி தான். ஸோ இப்போ என்னென்னா 4 கவுண்ட். ஓகேவா? அசியூம் நம்ம வந்து எப்படி பொசிஷன் உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா. ஓகே, நான் சைட்லேயுமே இப்போலாம் வந்து என்ன ஸ்டெப்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 1 2 3 4. ஓகே, ஸோ 4. இப்போது உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ட்ரை தான் பண்ண போகிறேன் எப்படின்றது. ஓகேவா? ஸோ பொசிஷன் இதானே. ஓகே ஓகே, கூல். நான் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இங்கெல்லாம் செம்மையாக சவுண்டு வந்தது முட்டிலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபிசிக்கல் நிறைந்த ஸ்டெப்ஸு, ஃபுல் ஃபிசிக்கல் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்கிறது வந்து ஒரு குட்டி வார்ம் அப் மாதிரி பண்ணிக்கோங்கன்னு. ஸோ இது வந்து நீங்கள் முட்டி இப்படி பெண்ட் பண்ணி எடுக்கிறதுனால இந்த மாதிரி வார்ம் அப் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ஜம்பிங் பண்ணுங்கள், ஸ்கிப்பிங் மாதிரி. அது போதும்னு நினைக்கிறேன். அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வார்ம் அப் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பெயின் அந்த மாதிரிலாம் வராது. ஓகே, சூப்பராக இருக்கே. ஓகே, ஸோ 4 கவுண்ட் இங்கே முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு என்ன பண்ணணுன்னா 1 இப்படி பண்ணணும். அசியூம் பொசிஷன் இது எப்படின்னா இப்படி 1. ஓகே, ஸோ இதுதான் பொசிஷன். முட்டி போடுற மாதிரி இருக்காது, இப்படி ஸ்லைட்டாக 1. ஓகே ஓகே, இப்படி பண்ணிவிட்டு அகைன் 1 மேலே இப்படி எடுத்துடணும். ஸோ பொசிஷன் இதுதான் கவுண்ட்டு. ஓகே, 3 4 கவுண்ட் முடிக்கிறீங்களா? 4 கவுண்ட் முடிச்சுட்டு இப்படி பண்ணணும். ஓகே, அகைன் சொல்கிறேன். 1 2 3 4 1 அப்புறம் மேலே. ஓகே, டண்டனா டர்னா இப்படி வச்சுட்டு அகைன் இப்படி வந்துடுவோம். ஓகே, ஸோ இந்த இப்படி பண்ணுறோம்ல, இப்படி பண்ணிவிட்டு அகைன் மேலே எழும்பணும். நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகே, நான் நல்லா ஆடலன்னு யாரும் சொல்லாதீங்க, ட்ரை தான் பண்ணுறேன். உங்களுக்கு தேவை டுட்டோரியல் தான், நாட் ஃபார் மை டான்ஸ். ஓகே, இப்படி வச்சுக்கிட்டு ஓகே, ஹை டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம நார்மலாக அந்த பொசிஷனில் இருப்போம். 2வது செட்டு அகைன் அதே தான். ஓகே, ஸோ 2வது செட்டும் அதே தான். ஓகே, டண்டனா டர்னா. ஓகே, 2வது ஸ்டெப்பும் சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நின்றுட்டே சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு டண்டனா டர் கவுண்ட்டு. ஓகே, 1 2 3 4 1 இப்படி வந்துடணும். ஓகே, ஸோ 1 2 இப்படின்றதுக்குள்ளே பண்ணணும் அது. ஓகேவா? அகைன் 1 2 3 4 பண்ணிட்டு ஓகே சேம் தான். ஸோ எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும்? ஏன்னா இந்த ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் உட்கார்ந்து எழுந்திரிக்கிறது பேலன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் பேலன்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வித்தின் அ செகண்டில் முடிச்சுட்டு எந்திரிக்கணும். நீங்கள் சாங்கோட ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், ஸ்டெப்ஸ் கவர் ஆகாது, விழுந்துருவீங்க, முடிக்க முடியாது. ஏன்னா பேலன்ஸே இங்கே கிடையாது. நம்ம கையை வந்து ஃப்ளோரில் யூஸ் பண்ணவே மாட்டோம் பேலன்ஸ்க்கு. ஃபுல்லாக லெக்கை தான் இப்படி மாவு தட்டுற மாதிரி மடக்கி மடக்கி எழுந்திரிப்போம். ஸோ எதை நான் என்ன சொல்ல வரேன்னா, பேலன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஸ்டெப்ஸை ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே போஸில் இருக்க மாட்டீங்க. ஸோ ஒரே போஸில் இல்லாதனால உங்களுக்கு பேலன்ஸ் தேவைப்படாது. நீங்கள் லெக்ஸை வச்சு மூவ்மெண்ட் பண்ணி எந்திரிச்சிடலாம். ஓகேவா? இதுதான் வந்து என்னோடய சஜஷன். ஸோ இந்த ஸ்டெப்பை ப்ராப்பராக பண்ணோன்னா நீங்கள் வந்து பேலன்ஸ் இது இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஃபாஸ்ட்டானா அந்த ஸ்டெப்ஸோட அந்த சாங்கோட சேர்த்து பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ நான் பண்ணதும் கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம நண்பர் கேட்டதுனால தான். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இதை போடுவீங்க, ட்ரை பண்ணுவீங்க, என்ன சொல்கிறது, நானே கரெக்டாக போடல, அந்த மீனிங் எடுத்துக்காதீங்க. நீங்கள் எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இதுவுமே நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பிகாஸ் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் கேட்டது. ஓகே, ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறதெல்லாம் 1 by 1 நான் போட்டுருவேன். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் நிறைய பேர் போட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது ஓல்டு ஒன் அண்டு கஷ்டமானதும் கூட. இப்போ அவ்வளோ கஷ்டமாக எதுக்கு பண்ணிக்கிட்டுன்னு இருப்பாங்க. பட் நம்ம நண்பர் கேட்டதுனால போடுறேன். உங்களுக்கு வேறு ஸ்டெப்ஸ் என்னன்னாலும் நம்ம சொல்லுங்கள். நான் அது வந்து சீக்கிரம் இல்லைனாலும் அப்படியே 1 by 1 இல்லை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் போட்டுருவேன். ஓகே, அதுக்கான ஷார்ட்ஸ் இந்த வீடியோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
டான்ஸ் இஸ் லைக் ஹெல்த்தினா நீங்கள் பண்ணும்போது செம்மையாக ஹெல்த் ஆகும். ஓகே, ஸோ ஹெல்த் ரிலேட்டடான ஸ்டெப்ஸுமே நம்ம ஃப்யூச்சரில் போடுவோம், அதையும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பை.